வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு சப்பாத்திக்கு சூப்பரான ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். இது ஜீரா ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். அந்த பட்டர் பீன்ஸோட இனிப்பு டேஸ்ட், இந்த உருளைக்கிழங்கோட சாஃப்ட்னஸ் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, இதெல்லாம் சேர்த்து தக்காளி வதங்குற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 4 துண்டு தேங்காய் இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10 ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்து அதுவும் கரிஞ்சிடாமல் 1 நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும். 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெறும் தனியா பொடி இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி எடுக்கலாம். இந்த மசாலா எண்ணெயிலே அந்த பச்சை வாசனை போகிறதுல தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு அப்படி கருக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வாசனைக்காக ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். நல்லா கொதிச்சு வரும். அதோட ஆல்ரெடி வதக்கினால பச்சை ஸ்மெல் போயிருக்கும். இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ எல்லாம் பச்சை வாசனை போய் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு சைட் டிஷ், ஜீரா ரைஸ்க்கு குருமா, இது மாதிரிலாம் செய்யும்போது உருளைக்கிழங்கு அதோட கூட சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பயிர் வகைகள் சேர்க்கும் போதும் அது கூட கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள். அந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பட்டர் பீன்ஸையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுக்கிறேன். பருப்பும் வெந்துடும், உருளைக்கிழங்கும் சூப்பராக வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக வரும். அந்தளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கடைசியாக அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது ஜீரா ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த கிரேவியை மட்டும் வைங்க, சப்பாத்தி சுட சுட தீர்ந்து போகும். உங்கள் வீட்டில் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.